ஹாய் நண்பா. இன்றைக்கி வந்து சூப்பரான நோட்டிஃபிகேஷன் வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து விட்டுருக்காங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி உங்கள் கூட நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். அதோட ப்ராசஸ் என்னது, எலிஜிபிலிட்டி என்னது, ஏஜ் லிமிட் என்ன, சேல்ரி எவ்வளவு, எல்லாத்தையும் வந்து கிளியர் கட்டாக இந்த வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்கள். முக்கியமாக இதுமாரி இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரெகுலராக தேவைப்பட்டால் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஒரு லைக் போட்டுருங்க. அப்போ தான் நீங்கள் போகிற லைக் தான் என்னை வந்து மோட்டிவேட் பண்ணும் ரெகுலர் வீடியோஸ் வந்து பண்ணேன். ஓகேவா? என்ன போஸ்ட்டுக்கு வந்து விட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், இதை வந்து சிடிஎஸ்சின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து இன்டர்வியூ போஸ்ட்டுக்காக வந்து விட்டுருக்காங்க. அதுதான் வந்து நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ எப்போ அப்ளிகேஷன் டேட்டு வந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 30/8/2024. ஓகேவா? அப்போ தான் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஆரம்பிக்குது. நீங்கள் அதுலேருந்தே நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். லாஸ்ட் டேட்டு எப்போன்னு பார்த்தீங்கன்னா 28/9/2024 11:59 முடியுது. ஒரு மாதம் திட்டத்தில் உங்களுக்கு டைம் எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளிகேஷன் வந்து கரெக்ஷன் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 2 நாள் வந்து தராங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2/10/2024 4/10/2024 வரைக்கும் உங்களுக்கு வேறு டைம் இருக்குது. அதில் வந்து நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணிட்டாலோ என்ன கரெக்ஷன் இருந்தால் நீங்கள் வந்து அதில் வந்து சரி பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து டெஸ்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் இருக்கும், இன்டர்வியூ இருக்கும். அது வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், இது தான் வந்து இருக்கும் எல்லா எக்ஸாம்லேயும் இருக்கிற மாதிரி. ஓகேவா? ஆல்ரெடி வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல வாய்ப்பு. ஏன்னா அவங்க வந்து ஆல்ரெடி ப்ரிப்பரேஷனில் இருப்பாங்க. நீங்கள் வந்து ஈஸியாக கிராக் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சிலபஸ் வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒன்று தான். ஓகேவா? இதில் வந்து பேப்பர் 1க்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் டெஸ்ட் இருக்கும், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும், ஜிஎஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்கும், ஆப்டிடியூட் வந்து மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். எப்போ எக்ஸாம்னு வந்து சொல்லிட்டாங்க, 18/11/2024 11ஆம் மாதம் உங்களுக்கு வந்து எக்ஸாம் இருக்குது. ஸோ டைமும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேப்பர் 2 வந்து நீங்கள் ஆப்ஷனல் பேப்பரு, நீங்கள் வந்து எந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் பேப்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டோ, ஆல்ரெடி எதில் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கில் இருக்கோ, உங்களுக்கு நாலேஜ் இருக்கோ, நீங்கள் அந்த பேப்பர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அது நீங்கள் தான் வந்து உங்களுக்கு வந்து சூஸ் பண்ணிக்கணும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட். அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 18/11 20/11 வரைக்கும் உங்களுக்கு வந்து பேப்பர் 2க்கான டெஸ்ட்டு வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, எப்படி வந்து அப்ளை பண்ணுறது, ஹவு டு அப்ளை, அந்த ப்ராசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுற மாரி இருக்கும். அப்ளிகேஷன் வந்து அதில் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கொடுத்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். நீங்கள் வந்து எந்தெந்த ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் எடுத்துன்னு போகக்கூடாதுன்னு அவங்க வந்து பேண்ட் ஐட்டம்ஸ்னு வந்து கொடுத்துருக்காங்க. வார்னிங் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. போஸ்ட் ஆஃப் வேக்கன்சி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட போஸ்ட்டுக்கு வந்து விட்டுருக்காங்க. ஸோ என்னென்ன போஸ்ட்டுக்கு வந்து விட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டு, டெப்யூட்டி ஜென்ரல் மேனேஜர் கேடர் வந்து விட்டுருக்காங்க. ஸோ போஸ்ட்டு கோடு, நேம் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டு, எந்த டிபார்ட்மெண்ட்டில் எடுக்கிறாங்க, என்ன வேக்கன்சி, எத்தனை வேக்கன்சி, அதுக்கு பே லெவல் எவ்வளவு, எல்லாத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரு, மெக்கானிக்கல் மேனேஜர், கெமிக்கல் மேனேஜர், அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட போஸ்ட்டு வந்து அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 105 போஸ்ட்டுக்கு வந்து விட்டுருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களாம் அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? எலிஜிபிலிட்டி கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து நீங்கள் வந்து 21 இயர்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் ஆனவராக இருக்கணும். உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஏஜ் வந்து உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ ஏஜ் இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏஜ் வந்து கேட்டகரியும் வந்து கொடுத்துருக்காங்க. ஏஜ் எவ்வளோ ரிலாக்ஸேஷன் வந்து நாங்கள் தரோம் அப்படின்னு வந்து போஸ்ட் வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்னு சொல்லிட்டாங்க. என்ன பார்த்தீங்கன்னா பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி பர்சன், எக்ஸ் சர்வீஸ் மேனுங்களாம் எவ்வளோ வயசு இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஏஜ் லிமிட்னு ஒன்று கிடையாது. ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து போஸ்ட் வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா மாஸ்டரு இல்லைன்னா பேச்சுலர் டிகிரி வந்து தமிழ் லிட்ரேச்சரில் நீங்கள் வந்து பண்ணியிருக்கணும்.
ஓகேவா. ஆட்டோமொபைல் இன்ஜினியராக இருந்தீங்கன்னா ஆட்டோமொபைல் ஆர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும். மஸ்ட்டு வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படி மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ போஸ்ட் வைஸ் வந்து உங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் அதை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கணும். இல்லைனா உங்களை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணுறதுக்கும் அவங்க வந்து மேக்ஸிமம் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் எலிஜிபிலிட்டியாக இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா. நீங்கள் வந்து சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாரி இருக்கும். 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, டிகிரி, பிஜி டிகிரி பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணுற மாரி இருக்கும். மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ அதுவும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன போஸ்ட்டுக்கு எப்பப்போ வந்து உங்களுக்கு வந்து டெஸ்ட் இருக்கும் அதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு கண்டிப்பாக வந்து தமிழில் வந்து உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். ஸோ டிஎன்பிஎஸ்சி வந்து தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க தான். ஸோ உங்களுக்கு வந்து தமிழில் வந்து உங்களுக்கு வந்து நாலேஜ் வந்து இருக்கணும். தமிழ் கட்டாயம் வந்து நீங்கள் வந்து பேசவும் தெரியணும், எழுதவும் தெரியணும், ரீட் பண்ணவும் தெரியணும். ஓகேவா. அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் வந்து ஸ்கீம். ஓகேவா. நேம் ஆஃப் த நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எவ்வளோ கேட்பாங்க, எவ்வளோ ஹவர்ஸ் வந்து தராங்க, போஸ்ட் வைஸ் வந்து சப்ஜெக்ட் வைஸ் அதெல்லாம் வந்து கிளியராக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதுதான் வந்து பேப்பர் 2க்கும் வந்து எவ்வளோ மார்க்கு, என்ன கொஸ்டின் பேப்பர் வந்து இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுத்துலேயும் வந்து கலந்து வரும். ஓகேவா. அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பார்த்தா அப்ளை ப்ராசஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாத்தையும் வந்து கிளியராக பார்த்து அப்ளை பண்ணிங்க. ஃபோட்டோ சிக்னேச்சர்லாம் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாரி இருக்கும். என்ன ரேஞ்சில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து பாருங்க. எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் வந்து உங்களுக்கு எங்கெங்கே இருக்கணும் அவங்களே கிளியராக கொடுத்துட்டாங்க. நீங்கள் வந்து எந்த உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு பார்த்து, இல்லைன்னா நீங்கள் அந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த கோடை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். உங்களுக்கும் எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து கரெக்டாக சப்மிட் பண்ணணும். ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் 200. இது இங்கே கேஸ்ட் வைஸ்லாம் உங்களுக்கு வந்து எதுவும் கிடையாது. நீங்கள் வந்து 200 எல்லோரும் வந்து கண்டிப்பாக பே பண்ணணும் அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்னென்ன டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணணும் அதையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணி அதெல்லாம் வந்து தப்பு இல்லாமல் அப்லோட் பண்ணிங்க. எவ்வளோ டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து என்ன நீங்கள் வந்து கேட்டகரியில் இருக்கீங்களோ அந்த டீட்டெயில்ஸை வந்து கிளியராக ஒரு தடவை நீங்களே படித்து பாருங்கள். உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் கரெக்டாக வந்து பண்ணலாம். எந்த மிஸ்டேக்கும் பண்ண தேவையில்லை. முக்கியமான டீட்டெயில்ஸ் இதுதான். நம்ம உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் மென்ஷன் பண்ணுங்கள், நான் வந்து கிளியர் பண்ணுறேன் கமெண்ட்டில். ஸோ இதுதான் இன்றைக்கான இன்ஃபர்மேஷன் நண்பா. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதை மாதிரி நம்ம போகிற ஜாப் ஆஃபரு இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் செக்டார்லேயோ இல்லைனா உங்களுக்கு விருப்பப்பட்ட செக்டாரில் வந்து போகிறதுக்கு நான் வந்து ஒரு பார்த்தா இருப்பேன் கண்டிப்பாக. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நான் இதுமாரி வீடியோ வந்து டெய்லி நான் அப்லோட் பண்ணிக்கினே இருக்கிறேன். நீங்களும் வந்து அதை பார்த்து அப்கிரேட் ஆகினே இருங்க. இன்னொரு இன்ஃபர்மேஷனில் பார்ப்போம் நண்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.